தெற்கு லெபனானில் களமிறக்கப்பட்ட கோலானி படைப்பிரிவினை மொத்தமாக தூக்கும் லெபனான் போராளிகளும் 48 மணித்தியாலங்களுக்குள் லெபனானை முத்தமிட்ட 3 தளபதிகளும் ஈரானின் அணு ஆயுத கொள்கைகளுக்கு எதிராக எடுக்கப்பட போகும் தீர்மானங்களும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கப் போகும் ஈரானிய தலைமைகளும் ஈரான் மற்றும் யெமனுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பொருளாதார தடைகள் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பதனால் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்களா? காசா மற்றும் லெபனான் யுத்த களங்களுக்கு சிரியாவின் களமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் சிரியாவிலே மேற்கொள்ள போகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் சிரியாவிலே மேற்கொள்ளப்பட போகின்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் படுகொலை தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் சில முக்கியமான விடயங்களை பதிவிட்டிருந்தேன். தற்போதைய போரிலே காசாவின் யுத்த களத்தையும் லெபனான் யுத்த களத்தையும் தனிமைப்படுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் யுத்த களத்தை சிதைக்கப் போகின்றது. ஈரானில் இருந்தும் ஈராக்கில் இருந்தும் சிரியாவினூடாக நடைபெற்று வரக்கூடிய ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளது. எப்படி ஒவ்வொரு நாளும் காசாவிற்குள்ளும் லெபனானுக்குள்ளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றதோ அதே போன்று தற்போது சிரியாவிற்குள்ளும் உச்சகட்ட வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. சிரியாவின் டமஸ்கஸ் பிரதேசத்தையும் ஹோம்ஸ் பிரதேசத்தையும் சிரியாவிற்கும் லெபனானுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய பாதைகளையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நேற்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டமஸ்கஸ் பிரதேசத்தினுடைய தெற்கு பகுதியில் உச்சகட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானினுடைய முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகரும் தற்போது ஈரானின் உச்ச தலைவரின் மூத்த ஆலோசகராக இருக்கக்கூடியவருமான அலி லர்ஜானி அவர்கள் நேற்றைய தினம் சிரியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். சிரியானுடைய அதிபரையும் ஏனைய தலைமைகளையும் சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவே விஜயம் செய்திருந்தார். மேலும் இவர்களுடைய கலந்துரையாடல்கள் நடைபெற்ற இடத்திற்கு அருகாமையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களிலே இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கவில்லை. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த வான்வழி தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளடங்கலாக 16 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வாகனங்கள் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் PAJ அமைப்பினுடைய தலைவர்களும் 2 போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு டமஸ்கஸ் பிரதேசத்திலே சிறிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இன்று மாலையும் டமஸ்கஸின் தெற்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு ஆயுத பரிமாற்றத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைமைகள் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இன்றைய தினம் நடைபெற்ற வான்வழி தாக்குதல்களில் எந்த தலைவர்களும் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய போராளிகளும் படுகொலை செய்யப்படவில்லை என்றும் சிரியாவுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து சிரியா வழியாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு ஆயுத பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதனை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் ரஷ்யாவிடம் ஒரு முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்துள்ளார்கள். இந்த முன்மொழிவினை ரஷ்ய தரப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சிரியானூடாக ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு ஆயுத பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதனை முழுமையாக ரஷ்ய தரப்பினர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த முன்மொழிவுகளை ரஷ்ய தரப்பினர் முழுமையாக மறுத்துள்ளார்கள். சிரியானூடாக மேற்கொள்ளப்படக்கூடிய ஆயுத பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்துவது எங்களுடைய வேலை அல்ல. மேலும் இந்த நோக்கத்திற்காக ரஷ்ய ராணுவத்தினர் சிரியாவிலே களமிறக்கப்படவில்லை. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் சிரியாவுக்கான ரஷ்ய தூதர் அலெக்சாண்டர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவுடைய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிலே மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்கள் சிரியாவின் இறையாண்மைக்கு எதிராக இருப்பதாகவும் சிரியாவிலே பதற்ற நிலைமைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்களில் ரஷ்ய ராணுவத்தினர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் ரஷ்யாவுடைய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்தோடு சிரியாவுக்கு சென்ற ஈரானின் உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் அலி லர்ஜானி அவர்கள் சிரியாவின் அதிபரையும் இன்னும் முக்கியமான தலைமைகளையும் சந்தித்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். காசா மற்றும் லெபனான் யுத்த களத்திற்கு சிரியாவானது மிக முக்கியமான தளமாக காணப்படுகின்றது. மேலும் சிரியாவுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் என அலி லர்ஜானி அவர்கள் சிரியாவின் அதிபரிடம் குறிப்பிட்டுள்ளார். அதே போன்று பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளையும் லெபனான் மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்காக சிரியா எப்போதும் முழுமையான உதவிகளை வழங்கும் என்றும் அதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும் என்றும் சிரியானுடைய அதிபர் ஈரானின் உச்ச தலைவருடைய ஆலோசகருக்கு வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் ஊடகங்கள் செய்திகளை
வெளியிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிலே வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தி இருப்பதனால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானின் IRGC குதுஸ் படைகள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து சிரியாவுக்கான ரஷ்ய தூதர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவின் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு உக்ரைனிய உளவாளிகள் எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்கி வருகின்றார்கள். சிரியாவில் உள்ள உக்ரைனிய அதிகாரிகளும் உளவாளிகளும் பயங்கரவாதிகளுடைய கூட்டாளிகளாகவே இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த அதிகாரிகளையும் உளவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் முழுமையாக அழிப்பதற்கான அகற்றுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து இருக்கின்றோம் என்றும் சிரியாவுக்கான ரஷ்யாவின் தூதர் வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சிரியாவினுடைய அரசு இராணுவமும் ரஷ்ய இராணுவமும் ஈரானின் IRGC குதுஸ் படைகளும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் சிரியாவின் பாதையை துண்டிப்பதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் அனைவரும் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையானது யெமனுக்கும் யெமனினுடைய அன்சாருல்லா தலைமைகளுக்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகளுக்கும் எதிராக பொருளாதார தடைகளை விதித்திருந்தது. பல வருடங்களாக இந்த பொருளாதார தடைகளும் இன்னும் சில முக்கியமான தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையானது யெமனுக்கு எதிரான இந்த அனைத்து தடைகளையும் இன்னும் ஒரு வருடத்திற்கு நீடித்திருப்பதாக அறிவித்துள்ளது. செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் முற்றுகைகளை தொடர்வதன் காரணத்தினாலும் சரக்கு கப்பல்களுக்கு எதிராகவும் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிராகவும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வதனாலுமே இந்த பொருளாதார தடைகளை நீடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் முற்றுகையினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து சரக்கு கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துவார்களாக இருந்தால் இந்த பொருளாதார தடைகள் அனைத்தையும் முழுமையாக நீக்கி விடுவதாக அமெரிக்க தரப்பினர் யெமன் தலைமைகளுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். இருப்பினும் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முற்றுகையினை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும் வரை, காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படும் வரை செங்கடல் பிரதேசத்தில் எங்களுடைய முற்றுகைகளையும் தாக்குதல்களையும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய தலைமைகள் தெளிவான பதில்களை வழங்கியுள்ளார்கள். இதே போன்று அமெரிக்க நிர்வாகம் ஈரானுக்கு எதிராகவும் யெமனுக்கு எதிராகவும் புதிய பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. அதிலும் குறிப்பாக ஈரானின் IRGC குதுஸ் படைகளுக்கு எதிராகவும் யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய தலைமைகளுக்கு கீழால் இயங்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்களுக்கு எதிராகவுமே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்க நிர்வாகம் சிரியாவின் அல் கட்டர்ஜி என்கின்ற கிளஸ்டர் நிறுவனத்திற்கு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்த அல் கட்டர்ஜி நிறுவனத்துடன் தொடர்பு பற்றிருக்கக்கூடிய 26க்கும் அதிகமான நிறுவனங்களுக்கும் 20க்கும் அதிகமான தனிநபர்களுக்குமே பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. சிரியாவில் இருக்கக்கூடிய அல் கட்டர்ஜி என்கின்ற இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ஈரானினுடைய எண்ணெய்கள் சிரியாவுக்கும் சீனாவுக்கும் விற்கப்படுகின்றன. மேலும் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மில்லியன் டாலர் வருமானங்கள் ஈரானின் IRGC குதுஸ் படைகளுக்கும் யெமன் அன்சாருல்லாஹ்வுடைய அரசாங்கத்திற்கும் வழங்கப்படுவதாக அமெரிக்க தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இந்த வர்த்தகத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மில்லியன் டாலர்களை ஈரானின் IRGC குதுஸ் படைகளுக்கும் யெமன் அரசாங்கத்திற்கும் வழங்குவதை நிறுத்துவதற்காகவுமே அமெரிக்க நிர்வாகம் மேலதிகமாக இந்த பொருளாதார தடைகளையும் விதித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு இந்த பொருளாதார தடைகள் மூலமாக ஈரானுக்கும் யெமனுக்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. இந்த பொருளாதார தடைகளை சமாளிப்பதற்காகவும் இவற்றினை எதிர்கொள்வதற்காகவும் ரஷ்யாவை போன்று ஈரானும் பல மாற்று வழிகளையும் கண்டுபிடித்துள்ளது. எனவே அமெரிக்காவின் இந்த பொருளாதார தடைகள் மூலமாக ஈரானின் களத்திலோ யெமனின் களத்திலோ எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹு ஈரானிய மக்களுக்காக விசேட காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதல்களை ஈரானிய தரப்பினர் மேற்கொள்வதற்கு முன்பும் நெட்டன்யாஹு இவ்வாறு தான் விசேட காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். தற்போது ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே நெட்டன்யாஹு ஈரானிய மக்களுக்காக விசேட உரை ஒன்றினை முன்வைத்துள்ளார். ஈரானிய மக்களே, நான் உங்களுடன் இருக்கின்றேன். இஸ்ரேல் எப்போதும் உங்களுக்காக இருக்கும். ஈரானிய பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஈரானிய மக்களுடைய வாழ்க்கையும் சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ஈரானிய அரசானது உங்களை பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளிவிட்டுள்ளது. உங்களுடைய வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் பறித்துள்ளது. மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் செலவழிக்கக்கூடிய பணத்தினை ஈரானிய அரசானது இராணுவத்திற்காக செலவழிக்கின்றது. எனவே ஈரானிய மக்கள் இதற்கு பிறகாவது விழித்துக் கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிரான புரட்சிகளை மேற்கொண்டு ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்த வேண்டும். இதற்காக நாங்கள் எப்போதும் உறுதுணையாகவே இருப்போம் என்றும் நெட்டன்யாஹு விசேட காணொலியின் மூலமாக தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே நெட்டன்யாஹுவின் இந்த கருத்துக்கள் வேடிக்கையாகவே இருக்கின்றன. ஈரானினுடைய ட்ரூ ப்ராமிஸ் 2 தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருந்தன. இந்த இழப்புகளினாலும் தோல்விகளினாலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாகத்தான் நெட்டன்யாஹு இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றிருப்பதனால் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை பிற்போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்றும் ஸ்கை நியூஸ் அரேபிய ஊடகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானின் இராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக நசுக்கிய பதிலடி தாக்குதல்களையே வழங்குவோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான நேரத்தையும் வடிவத்தையும் ஈரானே தீர்மானிக்கும். நாங்கள் தாமதிக்க போவதில்லை. பொருத்தமான நேரத்தில் சரியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அவர் ஈரானிய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச அணுசக்தி முகாமை குழுவானது ஈரானுக்கு விஜயம் செய்துள்ளது. மேலும் இவ்வாறு விஜயம் செய்தவர்கள் 2 முக்கியமான செய்திகளை
செய்திகளை வழங்கியுள்ளார்கள். ஒன்று, பிரித்தானியா, ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளும் ஒன்றிணைந்து இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானுக்கு எதிரான தீர்மானம் ஒன்றினை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தையும் முழுமையாக முடித்துவிட்டார்கள். இரண்டாவது, அணுசக்தி சர்வதேச முகாமை மீது ஈரானிய தரப்பினர் விதித்திருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீக்கப்படாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானின் அணுமின் நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் இவர்கள் ஈரானிய தலைமைகளுக்கு தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஈரானின் அணுசக்தி அமைப்பினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச அணுசக்தி முகாமை குழுவானது இன்னும் சில நாட்களில் ஈரானுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றப் போகின்றது. ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதிராக வாக்களிப்பதற்கு முன்பே ஈரானின் அணுசக்தி தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை நாங்கள் முழுமையாக முடித்து விடுவோம் என்றும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட போகின்றது. இதனால் ஈரானிய தலைமைகளும் அவசரமாக அணுசக்தி தொடர்பாகவும் அணு ஆயுதங்கள் தொடர்பாகவும் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகரான அலி லர்ஜானி அவர்கள் இன்றைய தினம் பெய்ரூட்டிலே களமிறங்கியுள்ளார். மேலும் லெபனானுடைய பிரதமரையும் லெபனானுடைய சபாநாயகரையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லா சூழ்நிலைகளிலும் லெபனான் அரசு மற்றும் லெபனான் மக்களுக்கு ஈரான் துணையாக நிற்கும். லெபனானுக்கு துணையாக இருப்பது ஈரானிய அரசாங்கத்தின் கடமைகளில் ஒன்றாகும். மேலும் விரைவிலே நாட்டின் நிலைமைகளில் மேம்பாடு ஏற்படும் என நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே முயற்சி செய்கின்றோம். அதே சமயம் நெட்டன்யாஹூ அனைத்தையும் அளிப்பதற்கே முயற்சி செய்கின்றார். எனவே ஒருவர் நண்பரையும் எதிரியை வேறு பிரித்து பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். லெபனான் யுத்த காலத்திலே ஹிஸ்புல்லா ஒரு திடமான கட்சியாகவே இருக்கின்றது. லெபனான் மக்களும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். நாங்கள் லெபனான் அரசிற்கும் லெபனான் எதிர்ப்பிற்கும் முழுமையான ஆதரவினை வழங்குவோம். லெபனானுடைய எதிர்ப்பும் லெபனான் அரசும் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம் என்றும் ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ள இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து அதிகளவான இழப்புகளை சந்தித்து வருகின்றது. இரண்டாம் கட்ட தாக்குதலுக்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படைப்பிரிவினை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களில் மர்கபா மற்றும் ஹூலா கிராமத்தினூடாக முன்னேறி இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஜித் அல் சாயிம் பிரதேசத்தினை அடைவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. இருப்பினும் குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முன்னேற முடியாத அளவுக்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கோலானி படையினர் முன்னேறக்கூடிய குறித்த பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் வைக்கப்பட்டிருந்த 3 பொறிகளில் சிக்கி அவர்கள் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதல்களினால் குறித்த பிரதேசங்களிலே 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று யாரோன் கஃபர்கிலா பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் நஸ்ர் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து மெரோனல் ராஸ் பிரதேசத்தினூடாகவும் ஐச்சரோன் பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முன்னேறுவதற்கு முயற்சி செய்கின்றது. மேலும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே 3 ஹிஸ்புல்லா வீரர்கள் முக்கோண வளையத்தினை உருவாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக டசன் கணக்கான நஸ்ர் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதல்களில் கோலானி படைப்பிரிவினுடைய இன்னும் ஒரு கட்டளை தளபதியும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார். மேலும் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே கோலானி படைப்பிரிவினுடைய 3 கட்டளை தளபதிகள் முத்தமிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து கியாம் பிரதேசத்தினுடைய தெற்கு பகுதியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நிலை கொண்டுள்ளன. மீண்டும் குறித்த பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று டயர் ஹர்ஃபா பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றது. இதற்கமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் முன்னேறியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அல்மாஸ் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அதனோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இன்று மாலை குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த 10க்கும் அதிகமான கோலானி சிப்பாய்களை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதலின் மூலமாக அளித்துள்ளார்கள். அதேபோன்று ரம்யா கிராம பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று மாலை குறித்த பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டசன் கணக்கான நஸ்ர் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் கோலானி படைப்பிரிவினர் கொத்து கொத்தாக முத்தமிட்டுள்ளார்கள். அடுத்து ஹைஃபானுடைய எலியாக்கிம் தளத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே உறுதிப்படுத்தியுள்ளது. அதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் டெல் அவீவ், ஹைஃபா மற்றும் ஏனைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களையும் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக லெபனான் யுத்த காலத்திலே ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. 40க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்த காலத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை
தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா படையினர் அல்-ஃபுகாரி பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் பெய்ட் லாஹியா பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் முஜாஹிதீன் படையினர் குறித்த பிரதேசத்திலே RPG ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக காசாவின் யுத்தகலத்தில் 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 15க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.